செய்திகள். உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று பள்ளிக்கூடங்கள் இயங்க ஏற்பாடு செய்ய வேண்டும். தமிழக அரசிற்கு கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். ₹30 கோடி மதிப்புள்ள ஹோட்டல் அபகரிப்பு. முன்னாள் அமைச்சர் நேரு மீது ஒலிப்பதிவு ஆதாரத்துடன் போலீசில் புகார். சமச்சீர் கல்வி திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும். மாணவர்கள் போராட்டம். சென்னை வங்கி பெண் அதிகாரி நாச்சாள் படுகொலை சம்பவம். கட்டிட மேஸ்திரி கைது. வணக்கம். குதிரைப்பண்ணை அதிபர் ஹசன் அலிக்கு வெளிநாட்டு வங்கிகளில் ₹3600 கோடி கருப்பு பணம் உள்ளதாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கருப்பு பண விவகாரத்தில் கைதான குதிரைப்பண்ணை அதிபர் ஹசன் அலி தன்னை ஜாமீனில் விடுதலை செய்ய வேண்டி தாக்கல் செய்திருந்த மனுவை மும்பை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இதை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனு விசாரணை நீதிபதி AN திப்சே முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஹசன் அலிக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்பதனை வலியுறுத்தி அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தனர். அதில் ஹசன் அலிக்கு வெளிநாடுகளில் உள்ள வங்கிகளில் மொத்தம் ₹3600 கோடி அளவிற்கு கருப்பு பணம் இருக்கிறது என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பான வங்கிக் கணக்குகளை ஆய்வு செய்வதற்காக அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட 5 நாடுகளுக்கு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகரத்தில் இன்று முதல் புதிய வீராணம் குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. கடந்த 2004ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியின்போது சுமார் ₹720 கோடி மதிப்பீட்டில் தொடங்கப்பட்ட புதிய வீராணம் திட்டத்தின் மூலம் 13,288 மில்லியன் கன அடி நீர் சென்னைக்கு வழங்கப்பட்டு வந்தது. இடையில் தூர்வாரும் பணி நடைபெற்றதாலும் ஏரியில் நீர் இருப்பு குறைந்ததாலும் சென்னைக்கு தண்ணீர் அனுப்புவது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. தற்போது குடிநீர் குழாய்கள் சுத்தம் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதால் புதிய வீராணம் தண்ணீர் நேற்று இரவு திறந்துவிடப்பட்டது. இதன்படி புதிய வீராணம் குடிநீர் சென்னை மாநகரில் இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. மாணவர் நலனை கருத்தில் கொண்டு சமச்சீர் கல்வியை நடப்பு ஆண்டிலேயே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி சென்னையில் இன்று மாணவர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை எழும்பூரில் உள்ள பள்ளி கல்வித்துறை ஆணையர் அலுவலக வளாகத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜனநாயக வாலிபர் சங்கம், இந்திய மாணவர்கள் சங்கம் ஆகியவற்றைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டனர். சமச்சீர் கல்வியை நடப்பாண்டே நடைமுறைப்படுத்த வேண்டும், உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யக்கூடாது என்று அப்போது வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பள்ளி கல்வித்துறை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அதனை போலீசார் தடுத்ததால் மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். உடனே அவர்களை கைது செய்து போலீசார் அப்புறப்படுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தினால் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. குற்றம் புரிந்த கணவனை காட்டிக் கொடுத்த மனைவிக்கு அரசு பரிசு வழங்கியுள்ளது. நாட்டு வெடிகுண்டு செய்த கணவனை காட்டிக் கொடுத்த மனைவிக்கு குஜராத் அரசு ₹25,000 வழங்கி பாராட்டியுள்ளது. அண்மையில் மும்பையில் தொடர் குண்டு வெடிப்புகளுக்கு 19 பேர் பலியானார்கள். 130க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தனது கணவர் ஷாஷாத் இஸ்மாயில் நாட்டு வெடிகுண்டுகளை செய்து வருவதாக அவரது மனைவி ரேஷ்மா காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். இதையொட்டி காவல்துறையினர் ஷாஷாத் இஸ்மாயிலை கைது செய்து வெடிகுண்டுகளை கைப்பற்றினர். ரேஷ்மாவின் துணிச்சலான நடவடிக்கையை பாராட்டி குஜராத் உள்துறை அமைச்சர் பிரபு பட்டேல் ரேஷ்மாவை சந்தித்து அரசின் சார்பில் ₹25,000 வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். திருப்பதியில் தேங்காய் பழக்கடையில் ₹1000 கள்ள நோட்டை மாற்றிய வாலிபர் உட்பட கள்ள நோட்டு கும்பலை சேர்ந்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர்.
திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் அருகே உள்ள தேங்காய் பழம் விற்கும் கடைக்கு நேற்று வாலிபர் ஒருவர் வந்து சுவாமிக்கு அர்ச்சனை செய்ய தேங்காய், பழம், கற்பூரம் ஆகியவை தருமாறு கேட்டு 1000 ரூபாய் நோட்டு ஒன்றை கொடுத்து அர்ச்சனை தட்டை வாங்கிச் சென்றார். அதே நபர் அரை மணி நேரத்திற்கு பின் அந்த கடைக்கு வந்து மீண்டும் அதே விதமாக 1000 ரூபாயை கொடுத்து தேங்காய், பழம், கற்பூரம் ஆகியவை தருமாறு கேட்டுள்ளார். இதையடுத்து அந்த ரூபாய் நோட்டை வாங்கிய கடைக்காரர் அந்த நோட்டு நல்ல நோட்டுதானா என்று சரிபார்த்தார். அப்போது இரண்டும் ஒன்று போல இருக்கவே அது கள்ள நோட்டு என்பதை அறிந்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். உடனடியாக திருப்பதி நகர காவல்துறையினர் விரைந்து வந்து கள்ள நோட்டை கொடுத்து தேங்காய், பழம் வாங்கிச் சென்ற வாலிபரை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர் கொடுத்த தகவல் மூலம் கள்ள நோட்டு கும்பலை சேர்ந்த மேலும் 3 பேரை பிடித்து கைது செய்தனர். அவர்கள் பெயர் கணேஷ், வெங்கடேஷ், தியாகராஜன், விஜி. பிடிபட்ட இவர்கள் சென்னையை சேர்ந்தவர்கள் என்றும் வேன் ஒன்றில் மேலும் 3 பேருடன் திருமலைக்கு வந்து சுற்றித் திரிந்ததும் தெரியவந்தது. கள்ள நோட்டு கும்பலிடம் தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது. இதனிடையே இவர்களுடன் வந்த 3 பேர் வேனுடன் தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை பிடிக்க போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சியில் 30 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹோட்டலை அபகரித்ததாக திமுக முன்னாள் அமைச்சர் KN நேரு மற்றும் துணை மேயர் மீது மோசடி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த டாக்டர் K. கதிர்வேல் திருச்சி மாநகர காவல்துறை ஆணையர் மாசானமுத்துவிடம் இந்த புகார் மனுவை அளித்துள்ளார். திருச்சி பேருந்து நிலையம் அருகில் கடந்த 2005ஆம் ஆண்டு தாம் ஹோட்டல் ஒன்றை வாங்கி நடத்தி வந்ததாகவும், ஆனால் அந்த ஹோட்டலை KN நேருவும் அவரது தம்பி KN ராமஜெயமும் வாங்க விரும்புவதாக கூறி ஒரு கும்பல் தன்னை மிரட்டியதாகவும் கதிர்வேல் தனது புகார் மனுவில் தெரிவித்துள்ளார். புகார் கொடுத்ததால் நள்ளிரவில் அந்த கும்பல் ஓட்டலை அடித்து நொறுக்கியதாகவும், இது தொடர்பாக கண்டோன்மென்ட் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருந்த சுவாமிநாதனிடம் தாம் தொலைபேசியில் புகார் தெரிவித்ததாகவும், ஆனால் அவர் KN நேருவை அனுசரித்து செல்லுமாறு அறிவுறுத்தியதாகவும் கதிர்வேல் தமது புகார் மனுவில் கூறியுள்ளார். இன்ஸ்பெக்டர் சுவாமிநாதனுடன் தான் தொலைபேசியில் பேசிய உரையாடலின் ஒலிப்பதிவையும் கதிர்வேல் தனது புகார் மனுவுடன் அளித்துள்ளார். எனவே KN நேரு அபகரித்துள்ள ஹோட்டலை மீட்டு தருமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை மந்தேவெளி பகுதியில் வங்கி பெண் அதிகாரி நாச்சாளை கொடூரமான முறையில் கொன்ற கொலையாளியை போலீசார் கைது செய்துள்ளனர். சென்னை மந்தேவெளி பகுதியில் உள்ள வேதாச்சலம் கார்டனில் பேங்க் ஆப் அமெரிக்காவில் பணியாற்றி வந்த நாச்சாள் குடும்பத்துடன் வசித்து வந்தார். அவரது கணவர் தனியார் நிறுவனம் ஒன்றில் அதிகாரியாக பணிபுரிந்து வருகிறார். அண்மையில் வீட்டில் தனியாக இருந்த நாச்சாள் கை கால்கள் கட்டப்பட்டு முகத்தில் பிளாஸ்டிக் பையால் மூடி கழுத்து இறுக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார். சினிமாவில் வரும் கொலை சம்பவம் போல இந்த படுகொலையை செய்த கொலையாளியை போலீசார் தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வந்தனர். நாச்சாள் வீட்டிற்கு பக்கத்தில் கட்டிட மேஸ்திரியாக வேலை பார்த்து வந்த மாரிமுத்து என்ற நபரை போலீசார் கைது செய்தனர். அந்த நபர் நாச்சாளை பல நாட்களாக கண்காணித்து பணம் மற்றும் நகைக்காக கொடூரமான முறையில் கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளான். கைது செய்யப்பட்ட கொலையாளியிடம் இருந்து நகை மற்றும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கொலை செய்யப்பட்ட நாச்சாள் மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரத்தின் உறவினர் என்று தெரியவருகிறது. ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட புதிய மின்சார ரயில்கள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. மின்சார ரயில்களில் பயணிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனால் ஏற்படும் கூட்ட நெரிசலை சமாளிக்க பட்ஜெட்டில் புதிய ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி சென்னையிலிருந்து புறநகர்களுக்கு சில கூடுதல் மின்சார ரயில்கள் இன்று முதல் இயக்கப்படுகின்றன. இதுகுறித்து தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆவடி சென்னை சென்ட்ரல் மின்சார ரயில் ஆவடியிலிருந்து காலை 6:15 மணிக்கு புறப்பட்டு காலை 6:55 மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்து சேரும் என்றும், ஆவடி சென்னை மின்சார ரயில் ஆவடியிலிருந்து காலை 6:40 மணிக்கு புறப்பட்டு சென்னைக்கு காலை 7:25 மணிக்கு வந்து சேரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆவடி மின்சார ரயில் சென்னையிலிருந்து இரவு 8:40 மணிக்கு புறப்பட்டு ஆவடிக்கு இரவு 9:20 மணிக்கு சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல சென்னை சென்ட்ரல் திருப்பதி மின்சார ரயில் சென்ட்ரலிலிருந்து காலை 7:05 மணிக்கு புறப்பட்டு திருப்பதிக்கு காலை 11:05 மணிக்கு சென்றடையும். திருப்பதி சென்னை பயணிகள் ரயில் திருப்பதியிலிருந்து பிற்பகல் 4:10 மணிக்கு புறப்பட்டு சென்னைக்கு இரவு 8:35 மணிக்கு வந்து சேரும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. திருப்பதி நெல்லூர் மின்சார ரயில் திருப்பதியிலிருந்து காலை 11:25 மணிக்கு புறப்பட்டு நெல்லூருக்கு பிற்பகல் 2:50 மணிக்கு செல்லும். நெல்லூர் திருப்பதி ரயில் நெல்லூரிலிருந்து பிற்பகல் 12:30 மணிக்கு புறப்பட்டு திருப்பதிக்கு பிற்பகல் 3:55 மணிக்கு வந்து சேரும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. சென்னை நெல்லூர் ரயில்
சென்னையில் இருந்து காலை 7:45 மணிக்கு புறப்பட்டு நெல்லூருக்கு பிற்பகல் 12:20 மணிக்கு வந்து சேரும். நெல்லூர் சென்னை மின்சார ரயில் நெல்லூரிலிருந்து காலை 4 மணிக்கு புறப்பட்டு சென்னைக்கு இரவு 8:35 மணிக்கு வந்து சேரும் என்றும் தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான 2வது கட்ட கவுன்சிலிங் வருகிற 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மருத்துவ கல்வி கூடுதல் இயக்குநரும் தேர்வுக்குழு செயலாளருமான டாக்டர் ஷீலா கிரேஸ் ஜீவமணி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். 2011, 2012ஆம் ஆண்டுகளுக்கான மருத்துவம், பல் மருத்துவம் படிப்புகளில் சேருவதற்கான 2வது கட்ட கவுன்சிலிங் வருகிற 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி கூட்ட அரங்கில் இந்த கவுன்சிலிங் நடைபெறும். உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஏற்று பள்ளிக்கூடங்கள் இயங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். உயர்நீதிமன்றத்தின் சமச்சீர் கல்வி சம்பந்தமாக தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசு ஏற்கனவே கொண்டு வந்த பொது பாடத்திட்டத்தை அப்படியே செயல்படுத்த வேண்டும் என்றும், அதை இன்றைய தமிழக அரசு திருத்தம் கொண்டு வந்ததை ஏற்க மறுத்தும் உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் தெரிவித்துள்ளார். மேலும் பாடத்திட்டத்தில் நீக்க வேண்டியவற்றை நீக்கியும் சேர்க்க வேண்டியவற்றை சேர்த்தும் 3 மாத காலத்திற்குள் ஒரு துணை பாட புத்தகத்தை உருவாக்கவும் இந்த தீர்ப்பு வழிவகை செய்துள்ளதாகவும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இந்த கல்வியாண்டு தொடங்கி 2 மாதங்கள் முடிவுற்ற நிலையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் பாடப்புத்தகம் கிடைக்கவில்லையே என்ற கவலையில் உள்ளனர். எந்த பாடத்திட்டத்தையாவது வைத்தால் போதும் என்று பெற்றோர்கள் எண்ணும் நிலை உருவாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் முந்தைய திமுக அரசு கொண்டு வந்த பாடத்திட்டத்தில் உள்ள கலைஞர் குடும்பத்தின் சுயபுராணம் பாடும் பகுதிகளை நீக்கி தரமுள்ள புதிய பாடத்திட்டங்களை கல்வி நிபுணர்களின் குழுவின் மூலம் சேர்த்து பாடத்திட்டத்தின் தரத்தை தமிழக அரசு உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்வதாக கேப்டன் விஜயகாந்த் அந்த அறிக்கையில் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் தற்போது கல்வியின் தரம் வெகுவாக குறைந்துள்ளது என்பதும், திமுக அரசு கொண்டு வந்த பொது பாடத்திட்டம் இந்த தரத்தை மேலும் குறைக்கவே வகை செய்துள்ளது என்பதை மறுக்க முடியாது என்றும் கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய மாணவர்கள்தான் நாளைய நாட்டின் எதிர்காலம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் கூறியுள்ளது. ஆனால் அந்த மாணவர்களுக்கு சரியான கல்வி கிடைக்க தமிழ்நாட்டு அரசு ஏற்கனவே நிறைவேற்றிய பொது பாடத்திட்டம் தீர்வாகாது என்றும் கேப்டன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் கல்வித்துறையில் கடந்த ஆட்சியால் ஏற்பட்டுள்ள சீர்கேட்டினை நிரந்தரமாக களைய வேண்டுமானால் அது குறித்து அனைத்து தரப்பினரும், குறிப்பாக கல்வி நிபுணர்களும் கலந்து கருத்தாய்வு செய்வது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஆகவே தமிழக அரசு கல்வி சம்பந்தமாக அனைத்து விவரங்களையும் திரட்டி ஒரு வெள்ளை அறிக்கை கொண்டுவர வேண்டும் என்றும், அதில் அனைத்து தரப்பினரும் கருத்துக்களை திரட்டி சட்டப்பேரவையில் அனைத்து கட்சியினரும் கலந்து ஒரு விரிவான கல்வி சீர்திருத்த சட்டத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கிடையில் நாம் கேட்பது குதிரையானாலும் கிடைத்திருப்பது கழுதைதான் என்றாலும் குதிரை கிடைக்கும் வரை கழுதையை பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்வது தவறல்ல என்று குறிப்பிட்டுள்ள கேப்டன் விஜயகாந்த், தேவை மற்றும் உடனடி தேவை என்பது இருப்பது போல நமக்கு தேவை சமச்சீர் என்றாலும் உடனடி தேவையாக இருப்பது தற்போது திறந்துள்ள பள்ளிக்கூடங்களை பாடப்புத்தகங்கள் தந்து நடத்துவதுதான் என்றும் கூறியுள்ளார். ஆகவே உயர்நீதிமன்ற தீர்ப்பை ஏற்று உடனடியாக பள்ளிக்கூடங்கள் இயங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் கேப்டன் அந்த அறிக்கையில் தமிழக அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். ஜாதி வாரி கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது. புதுவையில் 1000த்திற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மும்முரம். தம்பி உள்ளிட்ட 3 பேரை கொன்று கிணற்றில் வீசிய அண்ணன் குடும்பத்தினர் 3 பேருக்கு ஆயுள் தண்டனை. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.